எல்லாருக்கும் வணக்கம். பப்ளிக் எக்ஸாம் வந்து ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது. கிளாஸ் 12க்கு நான் வந்து காமர்ஸ் குரூப். ஸோ காமர்ஸ் குரூப்ல இருக்கிற அக்கௌண்டன்சி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், இதுல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே அடுத்தடுத்த வீடியோல வரும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ்ல வந்து சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதான் பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேக்ரோ எக்கனாமி வந்து எப்படி வந்து எவல்யூஷன் ஆச்சு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு எக்கனாமில அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து எக்கானமி அப்படின்றது வந்து 2 பிரான்ச்சஸா பிரியும். ஒன்று வந்து மைக்ரோ எக்கனாமி, இன்னொன்று வந்து மேக்ரோ எக்கனாமி. ஸோ மைக்ரோ எக்கனாமின்றது நம்ம ஆல்ரெடி 11th பார்த்துருப்போம். ஸோ இப்போ 12th பார்க்க போகிறது வந்து மேக்ரோ எக்கனாமி. ஸோ மேக்ரோ எக்கனாமி அப்படின்ற இந்த மைக்ரோ மேக்ரோ அப்படின்ற வேர்டெல்லாம் வந்து யார் காயின் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராக்னர் ஃப்ரிஷ் அப்படின்றவர் 1933ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதாவது மைக்ரோனா ஸ்மால், மேக்ரோனா லார்ஜ் அப்படின்றத காயின் அவுட் பண்றாரு. ஸோ இவர் வந்து ஒரு நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட். அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வின்னர் அஸ் எ எக்கனாமிஸ்ட். ஸோ அதுவும் கூட தான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கு தெரியுமா, மாடர்ன் மேக்ரோ எக்கனாமி. அதை வந்து யார் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜான் மெய்னர்ட் கீன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது ஜேஎம் கீன்ஸ்னு சொல்லுவோம்ல, ஸோ அவர் எதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரோட புக் த ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படின்ற புக்ல 1936ல வந்து இந்த புக் பப்ளிஷ் ஆச்சு. அந்த புக்ல வந்து இவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரை நம்ம என்ன சொல்லுவோம்னா, த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு காலகட்டத்துல வந்து நம்மளோட நாடு வந்து பயங்கரமான ஒரு கிரேட் டிப்ரெஷன் பீரியட்ல இருந்தது. அதாவது குட்ஸ் எல்லாமே வந்து அன்சோல்டா, எந்த சேல்ஸுமே நடக்காம, ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அன்எம்ப்ளாய்டான கண்டிஷன்ல, அந்த மாதிரி ஒரு கிரேட் டிப்ரெஷன் பீரியட்ல இருந்தப்போ இந்த ஜேஎம் கீன்ஸ்ன்றவர் வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் மூலியமா அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்தாங்க. ஸோ அதனாலதான் இவர் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததா டாபிக் மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி அப்படின்றது. மேக்ரோ எக்கனாமின்ற வேர்டு வந்து ஒரு கிரீக் வேர்டு மேக்ரோ அப்படின்றதுல இருந்து டிரைவ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த மேக்ரோ அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லார்ஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம மேக்ரோ எக்கனாமி இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா, மேக்ரோ எக்கனாமி இஸ் த ஸ்டடி ஆஃப் எக்கனாமி அஸ் அ ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மொத்தமா எல்லாத்தையும் ஹோலான எக்கனாமியும் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமி. நம்ம 11th படிச்சிருப்போம். மைக்ரோ எக்கனாமினா வந்து ஃபார்ம், அதுக்கப்புறமேட்டுக்கு இண்டஸ்ட்ரி, இண்டிவிஜுவல், அதெல்லாம் அது ஒரு தனிப்பட்ட விஷயம், ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்லை ஒரு தனிப்பட்ட விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது, அதை பத்தி படிக்கிறது வந்து மைக்ரோ எக்கனாமி. மொத்தமா எக்கனாமியோட எல்லாத்தையும் வந்து ஹோலா வந்து படிக்கிறது வந்து மேக்ரோ எக்கனாமி. இட்ஸ் ஆல்சோ டீல்ஸ் வித் அக்ரிகேட்ஸ். என்னென்ன மாதிரினா நேஷனல் இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், அவுட்கம் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கன்க்ளூட் பண்ணி எல்லா அக்ரிகேட்ஸோடையும் டீல் பண்றது வந்து இந்த மேக்ரோ எக்கனாமியோட வேலை. ஸோ மேக்ரோ எக்கனாமியை நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்கம் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி. மேக்ரோ எக்கனாமியோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, அது எதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், என்னென்ன விஷயங்கள் நன்மைகள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்கனாமி. ஒரு எக்கனாமி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த எக்கனாமி எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான இப்போ பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமும் அரைஸ் ஆகாம அவாய்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த மேக்ரோ எக்கனாமி. அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் நீட்ஸ். அதாவது ஃபியூச்சர்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கடுத்து வரக்கூடிய தேவைகள், அதாவது நீட்ஸ், இல்லைனா என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்றத நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிகாஷனரி மெஷர்ஸை வந்து எடுக்கிறதுக்கும் இந்த மேக்ரோ எக்கனாமி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா ப்ரொவைட் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யூஸ் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன். அதாவது ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆம்பிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த மேக்ரோ எக்கனாமி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கும். எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காண்டி. அப்பதான் நம்மளோட ரியாலிட்டியை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் மூலியமா. ஸோ அதனாலதான் இப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விஷயம் கரெக்டா தப்பா அப்படின்றத வந்து நம்ம ஏனோ தானோ முடிவெடுத்து சொல்லி
சொல்லிட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு எக்கானமி விஷயம். ஸோ அதனால நம்ம வந்து ஏனோ தானோன்னு முடிவெடுத்து சொல்லிட முடியாது. ஸோ அதனால சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது கரெக்டா தப்பா ரியாலிட்டியில இது வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து நம்ம முடிவு பண்ணி தான் சொல்லவே முடியும். ஸோ அதுக்கு வந்து ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அந்த மேக்ரோ எக்கனாமி ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்ததான் மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிசன். ரெண்டு மீனிங், அதாவது இப்போ எப்படின்னா இது பண்ணலாமா வேண்டாமா, இது இந்த இடத்துல தேவையா, இல்லை நம்ம இது மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், இது வந்து இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற அந்த ஒரு கம்பேரிசன் வைக்கிறோம்ல, அந்த மாதிரியான மீனிங்ஃபுல் கம்பேரிசன்ஸ் வச்சு என்ன வேணும், அதாவது எக்கனாமிக் க்ரோத் காண்டி தான். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி மீனிங்ஃபுல் கம்பேரிசன்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பெட்டர் ப்ரெடிக்ஷன் அபவுட் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத பெட்டர் ப்ரெடிக்ஷன் பண்றதுக்காண்டி இந்த மேக்ரோ எக்கனாமி ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் அரைஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி முன்னாடியே இந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய ப்ராப்ளங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த இப்போ வரைக்கும் நான் நடத்தின டாபிக்ல வந்து நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த ஆத்தரோட நேம், அதுக்கப்புறம் அவங்கள எந்த இயர்ல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, இவர் என்ன புக்ல வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அந்த புக்கை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமேட்டுக்கு ஜேஎம் கீன்ஸ் தான் வந்து த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமி. அதுக்கப்புறம் கிரீக் வேர்டு, அதாவது மேக்ரோன்ற வேர்டு வந்து மேக்ரோஸ்ன்ற கிரீக் வேர்டு மூலியமா டிரைவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த எக்கனாமியை வந்து ஹோலா படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமி அப்படின்றதெல்லாம் உங்களோட இம்பார்ட்டன்டான ஒன் வேர்ட்ஸ். ஈவன் இந்த இன்கம் தியரி, மேக்ரோ எக்கனாமி இஸ் ஆல்சோ கால்ட் இஸ் இன்கம் தியரின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒன் வேர்ட். அதுக்கப்புறமேட்டுக்கு டிஃபைன் மேக்ரோ எக்கனாமின்னு ஒரு 2 மார்க் புக் ஒர்க் 2 மார்க் இருக்கு. ஸோ இதை நீங்க எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு 3 மார்க்கும் இதுலேயே வந்துடுது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி அப்படின்றது. நான் இது சும்மா பாயிண்ட்ஸ் புரியணுன்றதுக்காண்டி எழுதியிருக்கேன். நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு 3 மார்க். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமியும் லிமிடேஷன்ஸும் பார்த்துடலாம். தேங்க்யூ.